ஹாய், வெல்கம் டு ஷிவ் நியூஸ். நம்ம தினமும் பயன்படுத்துகிற சில விஷயங்கள்லாம் தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி சரியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காய்கறியை செத்துறது, இதை பெரும்பாலும் நம்ம ஒரே ஆங்கிளில் தான் நம்ம செத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இது கண்டுபிடிக்கப்பட்டதே மேலேருந்து கீழேயும் கீழிருந்து மேலேயும் ரெண்டு பக்கமும் செத்துற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. பொரிச்ச சிக்கன் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் விங்ஸு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. டிப் பண்ணி சாப்பிடும்போது இடைஞ்சலாக இருக்கும், அதாவது இடையில எலும்புகள் இருக்கும். அந்த எலும்புகளை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். மயோனீஸ்லேயோ அல்லது டொமேட்டோ சாஸ்லேயோ அழகாக டிப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். குடைகள் பயன்படுத்தும் போது ஒரு காரில் ஏறும்போதோ ஒரு பஸ்ஸில் ஏறும்போதோ ஒரு கூட்டத்தில் இருக்கும்போதோ நம்ம அந்த குடைகளை மடிக்கிறதுக்கு சிரமப்படுவோம். அதுவே இப்போ சுலபமாக மடிக்கக்கூடிய நிறைய குடைகள்லாம் வந்துடுச்சு. டீ பேக்கை பொறுத்த வரைக்கும் கசக்கியோ அழுத்தி பிழியவும் கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் டிப் பண்ணி வச்சு வெளியில் எடுத்துடணும். அதை கசக்கவோ பிழியவோ கூடாது. காம்பு பக்கத்தை பிரிப்பாங்க. காம்பு பக்கத்தை பிரிக்கிறது கஷ்டம். பொதுவாக வாழைப்பழத்தில் ஈஸியாக எடுக்கணும்னா அதோட அடிப்பக்கத்துலேருந்து தான் உரிக்கணும். பல்லு விளக்குறப்போ கண்ணாமின்னான்னு விளங்க ப்ரஷ்ஷை தேய்க்கக்கூடாது. 45 டிகிரி ஆங்கிளில் மேலேயும் கீழேயும் மட்டுமே தான் பல்களை விளக்கணும். அப்போ தான் பற்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் வராது. அட்டைப்பெட்டியில் விற்கிற ஒரு ஜூஸையோ பாலையோ வாங்கி நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றும் பொழுது அந்த வாய்ப்பக்கம் இருக்கிற வழியாக ஊற்றக்கூடாது. வாய்ப்பக்கத்துக்கு ஆப்போசிட், அதாவது வாய்ப்பக்கத்தை மேல் பக்கமாக வச்சு ஊற்றணும். அப்போ தான் தழும்பாமல் அழகாக ஊற்றும். ஒரு பேப்பரில் நம்பரோ ஒரு பேரோ எழுதிட்டு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மேலே நல்லா கிறுக்கி வைப்போம். அப்படி வைக்காமல் அந்த எழுத்து மேலேயே வேற ஒரு எழுத்தை நம்ம எழுதி வைக்கலாமே. ஒரு பாப்கார்னோ சிப்ஸோ அந்த பாக்கெட்டை பிரித்து 2 பேரோ 3 பேரோ எடுத்து சேர்ந்து ஒரே இதை சாப்பிடும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதுக்கு பிக்கிறப்பையே அந்த பாக்கெட்டை நீல வாக்கில் பிரித்தா சுலபமாக எடுத்து சாப்பிடலாமே. நம்ம மொபைல் இயர்ஃபோன், அதாவது ஒயர்டு இயர்ஃபோனை பயன்படுத்தும் போது நம்ம டைரெக்டாக நேராக காதில் மாட்டிடுவோம். மேல் பக்கமாக வளைச்சி மாட்டும்போது ஸ்ட்ராங்காக அது நிற்கும். மிக்சி ஜாருக்குள்ள பிளேடு இடுக்குகளை சுத்தம் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஈஸியான வழி, ஒரு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதில் சோப்பு லிக்யூடை ஊற்றி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. சுலபமாக அந்த அழுக்குகளெல்லாம் நீக்கிடலாம். நிறைய பேர் காது பட்ஸை காதுக்குள்ளே உள்ளே விட்டு நிறையவே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் அது தப்பு. பட்ஸு பொதுவாக கண்டுபிடிச்சதுக்கு காரணமே மேலோட்டமாக நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஃப்ரிட்ஜில் வாட்டர் கேனை வச்சு வெளில எடுத்து வைக்கும்போது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த கூலிங் நிற்கும். அது கொஞ்சம் நீண்ட நேரம் வரணும்னா முதல்லையே மேலே ஈரமான டிஷ்யூ பேப்பரோ அல்லது துணியையோ தண்ணியில் நினச்சி மேலே சுற்றி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளில எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த கூலிங் தாக்கு பிடிக்கும்.